ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பியில் டெக்னீஷியனுக்கு வேக்கன்சி விட்டுருந்தாங்க, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வேக்கன்சி, அந்த எக்ஸாமோட பேட்டர்னையும் அதுக்கான சிலபஸும் அப்புறமேட்டுக்கு அது எப்படி கிளியர் பண்ணணுங்கிற ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்சால் 2 நிமிஷம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6238 வேக்கன்சி. அதாவது பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து கிரேட் 1, கிரேட் 3. இந்த 2 எக்ஸாம் சேர்த்து மொத்தம் 6238 வேக்கன்சி டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி ஒரு சிபிடி எக்ஸாம் தான். அதே மாதிரி 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் தான் டியூரேஷன். இதுக்கு மைனஸ் மார்க் இருக்குது, 1/3 மைனஸ் மார்க் இருக்குது. மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஒன்று சிபிடி 1, நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தேர்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இப்போ வந்து கிரேட் 1 சிக்னல் இதுக்கான பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கொஷின்ஸ் 20 மார்க். நெக்ஸ்ட்டு ரீசனிங் 15 கொஷின்ஸ் 15 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின்ஸ் 10 மார்க்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இது என்ன பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸ் இருக்குது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு 20 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இது கொடுக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும். தேர்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஃபோர்த்து இதுக்கு, ஃபிஃப்த்து இது. ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்டியும் ரீசனிங்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்கான மாடல் கொஷின் தான் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ 20க்கு ஈஸியாக 18+ போட்டுடலாம். ரீசனிங்கு 15க்கு 13+ ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதுக்கெலாம் வந்து பேசிக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுனாவே இதை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கான சிலபஸ் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்பயும் போல். நெக்ஸ்ட்டு ரீசனிங் செகண்ட் ப்ரையாரிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜென்ரல் சயின்ஸு. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து தேர்டு, இது ஃபோர்த்து. ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் எப்பயும் போல் கொஸ்டின் எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. நம்ம அதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின் பேசிக்காக தான் இருக்கும், சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்கும், என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் என்சிஆர்டி புக்கில் வெறும் 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸை படிச்சுனாவே, புக்கை படிச்சுனாலே அதுலேருந்து கொஸ்டின் அப்படியே கேட்பானுங்க. அது ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி பேசிக் மேக்ஸ், ரீசனிங், பேசிக்கான ஃபவுண்டேஷன்ஸ், பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் இது பார்த்தாவே இதில் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த 25ல் அட்லீஸ்ட் 23 வந்து பேசிக் தான் கேட்பாங்க. இதே 23 பேசிக்காக இருக்கும். இதில் ஒரு 35+ வந்து என்சிஆர்டி புக்கில் தான் கேட்பாங்க. இது என்ன கேட்பாங்க நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இது கரண்ட் அஃபேர்ஸ் வேறு இருக்குது, சரி ஜென்ரல் அஃபேர்ஸ் வேறு இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க சிலபஸிங் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு போர்ட் மாஸ். நம்பர் சிஸ்டம் போர்ட் மாஸ்னால் வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் அது மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன், நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ். ஸோ இது எல்லாத்துலையும் ஒவ்வொரு கொஷின் கண்டிப்பாக டச் பண்ணிடுவாங்க. எல்லாமே சிம்பிள் கொஷினாக தான் இருக்கும். இதுக்கு எல்லா டாப்பிக்லையும் பேசிக் கொஷின் கேட்டு தான் இருப்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ் எப்படின்னு சொன்ன மாதிரி என்சிஆர்டி கொஷின்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. பட் என்ன படிக்கணும் அப்படின்னா பாலிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஜாகிரஃபி, இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி 1 இயர் இல்லை 1.5 இயர் கொஷின்ஸ் வந்து அங்கே டச் பண்ணி கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ், இது ரெண்டுமே இதில் டச் பண்ணுற கொஷின். சரி, இப்போ நான் பேசிக்காக ஒரு 2 கொஷின் சால்வ் பண்ணுறேன். கொஷினோட காம்ப்ளெக்சிட்டி நீங்களே பாருங்கள். இது சயின்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்ட கொஷின். இந்த கொஷினில் ரொம்ப சிம்பிள். இன்னும் 6th வந்து புக்லேயே இருக்கும். ஆம்பியரோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூலும், இதெல்லாம் 7th புக் பாக்ஸ் கொஸ்டின்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஆப்டி கொஸ்டின். ஸோ மேக்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வெறும் பேசிக்காக உங்களுக்கு வந்து பேசிக்கான போர்ட் மாஸ் நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சு இந்த கொஸ்டின் போட்டலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு? √144 என்னது? 12 தெரியும் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு √0.04 என்ன? 0.2. நெக்ஸ்ட்டு √9 என்னது? 3. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா போர்ட் மாஸ்டர் ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன 12. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அது தேவைப்படாது.
ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கனாவே வந்துடும். ஸோ 12 - 3 வந்து 9, 9 + 2 வந்து 9.2. ஸோ 9.2 தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது ரீசனிங் கொஸ்டின். ரீசனில் கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து இது மாதிரி சார்ட் பேஸ் கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஸ்டடி த மந்த்லி பர்சன்டேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சுல்தான். இந்த சுல்தானோட எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ லைன் வந்து என்ன, எஜுகேஷன், இது ஃபுட்டு, இது ரெண்ட்டு, 32% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ். ஸோ இது கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே கொஸ்டின் வந்து சிம்பிளாக என்ன கேட்டுறாங்க பாருங்க. மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஃபுட் பை த சுல்தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 10,000 கொடுத்துறாங்க. ஸோ நம்ம டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டாங்களா, எவ்வளோ, 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபுட்டு, சுல்தான் ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்துக்கலாமா, ஃபுட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, என்ன கலரு, ஆரஞ்சு. ஸோ 25%. ஸோ இதில் 25% ஆன்சர். ஸோ 25% ஆஃப் 10,000. ஸோ நம்ம 25% எப்படி எழுதலாமா, 10,000. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 2,500. கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ஒரு டைம் நம்ம பார்த்தா ஈஸியாக கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினும் சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு ஃபீல் ஆகும். பட் நான் சிம்பிளாக சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 18 cos theta plus 5 sin theta divided by 5 cos theta plus 4 sin theta equal to 2. என்ன கேட்டிருக்காங்க, cot theta ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம cot theta நம்ம ப்ராப்பர்ட்டி தெரியும்ல, cos theta divided by sin theta equal to cot theta. ஸோ நம்ம cot theta எப்படி மாற்றலாம், இந்த cos இதெல்லாம் ஓகே. இப்போ காஸ் இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு மேலேயும் டினாமினேட்டர்லையும் நியூமினேட்டர்லையும் நம்ம வந்து sin thetaவால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ண என்ன வரும், டிவைட் பை ரெண்டு சைடுமே sin theta டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 18 cos டிவைட் பை sin thetaன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் டிவைட் பை sin thetaன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் sin theta வரும், இங்கேயும் ஒரு sin theta வரும். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், cos theta டிவைட் பை sin theta வந்து cot theta. ஸோ இப்போ எழுதிக்கலாமா அதை, 18 cot theta plus 5 divided by 5 cot theta plus 4 equal to 2. ஸோ இந்த சைடில் கொண்டு போகிறோம். அதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 18 cot theta plus 5 12 இன்ட்டு பண்ணிக்கலாமா, அப்போனா 10 cot theta plus 4. ஸோ இந்த 4ல் இங்கே 8, இங்கே 8 வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடு கொண்டு போக போகிறோம். காட்டிட்டுலாம் ஒரு சைடு கொண்டு போக போகிறோம், நியூமரிக்கல்லாம் இந்த சைடு கொண்டு போக போகிறோம். ஸோ 18 cot thetaவா, இங்கே 10 cot theta. ஸோ மைனஸ் பண்ணிக்கலாமா, மைனஸ் பண்ணால் 8 cot theta வரும். இங்கே வந்து 8 minus 5, ஸோ 3. அப்போ cot thetaவோட வேல்யூ என்ன, 3/8. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே கண்ட பார்த்தோன்னே போட்டலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஞ்சம் சயின்ஸ் பார்க்கலாம். ஜென்ரல் சயின்ஸ் வந்து கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருவாங்க, if the voltage across the conductor is double while keeping the resistance constant, what happened to the current through the conductor? ஸோ இது பேசிக்கான 6th இருக்க ஒரு கொஸ்டின், எலக்ட்ரிசிட்டிக்கு டாப்பிக்கில் வர ஒரு கொஸ்டின். V is equal to IR, இந்த டாபிக் தெரிஞ்சால் போதும். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸுக்கு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் V directly proportional to I. ஓகேவா, இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் கண்டக்டர் டபுள், இப்போ V வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா கரண்ட் ப்ரொபோஷனல் இருக்கனால கரண்ட் டபுள் ஆகும். ஸோ I இஸ் ஆல்சோ டபுள். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டினை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் மொத்தமாகவே. ஸோ ஒரு டெக்னீஷியனுக்கான எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம என்ன கட் ஆஃப் வரும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் கொண்டு வரேன். ஸோ அது வீடியோஸ்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.